சத்தி பார்த்து வானே, பாலம் ஆடும் பயந்துராம வானே. சரிக்கா. இது என்ன படத்துல எல்லாம் போவாங்களே, ஹீரோயின் அந்த சைடும் ஹீரோ இந்த சைடும் வர மாதிரி, அந்த மாதிரி இருக்கு பாலம். புதுசாக இருக்கு. நம்ம இவ்வளோ நாள் இந்த ரூட்டுக்கு வந்ததே இல்லையாக்கா? ஆமாம் சத்தி, இப்படி நான் கூட்டிகிட்டு வந்ததில்ல. ஏன்னா அந்த காலத்தில் இந்த குளத்துல முதல்ல கிடக்குன்னு சொல்லுவாங்களாம். அம்மா சொல்லும். அதுலேருந்து நான் இப்படி வர்றதுக்கே பயப்படுவேன். அதான் இப்படி கூட்டிகிட்டு வரல. இன்னைக்கு ஏன் இப்படி வந்தோம்னா, மழை பெஞ்சில்ல, ஒரே சகதியாக கிடக்கும் அந்த ரூட்டில். அதே இப்படி வருவோன்னு வந்தோம். பார்த்து வா. என்னது முதல்லையா? இந்த குளத்துலையா? இப்பவும் கிடக்குமாக்கா? இப்பம்னா இல்லை சத்தி, பயப்படாத. முதல்ல கிடந்தா நான் கூட்டிகிட்டு வரேன்னா என்ன? இப்பம்லாம் ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் சொல்லுவாங்கன்னு அம்மா சொல்லிச்சு. நானும் போட்டு நல்லா இருக்கேன், ஒரு முதலையும் பார்த்ததில்ல. சரி நீ பார்த்து வா. அக்கா, பாலத்தை கடத்துக்கு இருக்கட்டு, அத்தான் ஃபோனு தான் அடித்தாரா என்ன? பேசுனியா? இல்லை சத்தி, ஃபோன் ஒன்றும் பண்ணலை. அன்னைக்கு பார்த்தோம்ல நேற்று படம் பார்க்கல, அப்போ பார்த்ததுதான். அப்புறம் அவங்கள பார்க்கவும் இல்லை, ஃபோனும் போடலை. என்னக்கா இப்படி இருக்க இந்த காலத்தில்? பேச வேண்டியது தானே. காலையில் ஃபோன் பண்ணி சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுவீங்க, என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது தானே. என்னக்கா நீ இப்படி பயந்து இருக்க? ஃபோன் நம்பர் தெரியும் தானே, பண்ண வேண்டியது தானே. வீட்டில் என்ன யாராவது சொல்லவா போகிறாங்க? நீ நான் அடுத்தவங்கள்ட்ட பேச போகிற? நீ கல்யாணம் பண்ண போகிறவங்கள்ட்ட பேச போகிற, அதுவும் உனக்கு சொந்த முறை பையன். இல்லை சத்தி, பயமாக இருக்குது. எதுவும் நினச்சிடக்கூடாத. இந்த பிள்ளை என்ன நம்மகிட்ட பேசுறதுக்கு இப்படி நிற்கிது இப்போமே அப்படின்னு நினச்சிடக்கூடாதுல்ல. அதான் பேசாமல் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. அத்தானே நீ எப்போ பேசுவேன்னு அவளோடி இருக்காங்க. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. அவர் பார்க்க தான் சைலண்ட்டு, ஆனால் நல்ல வயலண்ட் கில்லராக இருக்கார். உனக்கு நல்லா அவருக்கு பிடிச்சிருக்கு. அவருக்கு அவன்கிட்ட பேசணும்னு அவரும் ட்ரை பண்ணுறாரு. நீ தான் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்க. சத்தி, நான் ஏன் பேச மாட்டேங்கன்னு தெரியுமா? இப்போமே எல்லோரும் கல்யாணம் பேச முன்னாடியே ஃபோனு கொடுத்துருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிடுதாங்க. அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தர் முகத்தையே பார்த்துக்கிட மாட்டேங்காங்க. ஏன்னா உன்னை பற்றி என்ன தெரியுமே அப்படின்னு அவங்க செல்லை பார்த்துட்டு அதில் தான் நேரத்தை கழிக்காங்களே தவிர பொண்டாட்டிக்கிட்ட பேசுறதும் பொண்டாட்டி புருஷங்கிட்ட பேசுறதும் இல்லை. அதே எனக்கு அதுலேருந்து தான் அந்த வெறுப்பாக இருக்குது. போனக்கனாலே எதுனாலும் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கிடுவோம் அப்படின்னு இருக்கேன். கல்யாணத்துக்கு அப்புறம்னா அவங்க நம்மள்கிட்ட பேசுவாங்க, நம்ம அவங்கள்ட்ட பேசலாம். கொஞ்ச நாள் அப்படி புரிஞ்சுக்கலாம்ல, அதுவும் நல்லா தானே இருக்கும். இப்போ நம்ம பயந்தே பேசணும். அப்போ அப்படி இல்லை, உரிமையாக பேசலாம். அதே அடேங்க அப்பா. எக்கா, உன்னை என்னவோ நினச்சேங்க. எப்படி பிளானாக பேசுத? நீ சொல்லக்கூடிய ஐடியாவும் நல்லா தான் இருக்குது. நீ சொல்லாத மாதிரி தான் இந்த காலத்தில் எல்லோரும் கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசி கல்யாணம் கழிஞ்சு பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது. நீ சொல்கிற ஐடியா கரெக்டாக இருக்குக்கா. நானும் இதே ஃபாலோ பண்ணுறேன். சரி சத்தி. அது மட்டும் இல்லை, அம்மா அப்பா பாவம்ல. நம்ம இப்படி பேசிட்டு தெரிஞ்சோம்னா யாராவது பார்த்து எதுவும் நம்ம அம்மா அப்பா தானே பேசுவாங்க, நம்மளை பேச மாட்டாங்க. அவங்கள வச்சு தான் நம்மளை பேசுவாங்க. அது அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை இல்லைல்ல. அதே ஏக்கா, உன்கிட்ட இந்த மரியாதை கொடுக்குறது எப்படின்னு நீ ஒரு புக்கே போடலாங்க்கா. அந்த அளவுக்கு அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்கக்கா. அநியாயத்துக்கு நல்ல பிள்ளையா இருக்க. நான் நல்ல பிள்ளையா கெட்ட பிள்ளையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மனசாட்சிக்கு விரதமாக நடக்க மாட்டேன். அம்மா அப்பாவை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்படிதான். சரி வா சத்தி, போவோம். அங்கிட்டு அடுத்த மழை வர்றதுக்குள்ளே போய் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம். வா. பாவம் அக்கா, கிராமத்தில் இருக்கா. ஆனால் அம்மா அப்பாவுக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கக்கூடாது அப்படி இப்படின்னு நினைக்க. நம்மலாம் அப்போ பண்ணது தப்பா என்ன? நம்ம பண்ணது ஒரு வேளை தப்போ? நம்ம பண்ணதெல்லாம் தப்பு இல்லை. எப்படியும் நமக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறாங்க. அதை ஏன் நம்ம பிடிச்சவங்களா, நமக்கு தெரிஞ்சவங்களா, நம்மளை புரிஞ்சவங்களா கல்யாணம் பண்ணக்கூடாது? அதை தான் நான் பண்ணுதேன். அதில் ஒன்றும் எந்த வித தப்பும் இல்லையே. தப்பு மாதிரி எனக்கு ஒன்றும் தோணலை. சரி நம்ம போவோம். சந்தோஷம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அக்காட்ட என்ன சொல்லி சமாளிக்க? ஏக்கா, நாளை கழிச்சு தான் நிச்சயதார்த்தம். நாளைக்கு நம்ம கோயிலில் போய் வேணால் சாமி கும்பிட்டு வருவோமா? சரி சத்தி. நாளைக்கு வேணால் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே எனக்கு வளையலே போட்டு பாசியெல்லாம் வாங்கணும், வாங்கிட்டு வருவோமா? ஏன்னா நிச்சயார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அம்மா வெளியே போகவே விடாது. ஆமாக்கா, பத்தியா, நிச்சயம் முடிஞ்சோன்னே வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரி, அப்போ நாளைக்கு நம்ம ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வருவோம். சரியா? சரி சத்தி,
கண்டிப்பாக போவோண்ணே. ஏக்கா உனக்கு வேற எங்கேயே போகணுமா என்ன? இல்லை சத்தி, வேற எங்கிட்டும் போவேணா. மாங்காய் தோட்டத்துலேயும் அந்த முருங்கைக்காய் மரத்துலேயும் அங்கே எதாவது கிடக்கா என்னன்னு பார்த்துட்டு காய்கறியை பிறக்கிட்டு வர வேண்டியதுதான். அம்புட்டுனியா? இல்லைக்கா, அப்படி இந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குல்ல, அதான் அப்படி சுற்றி பார்க்கலாமே என்னன்னு தான் கேட்டேன். சுற்றி பார்ப்போமாக்கா? நீ வேணா சுற்றி பார்த்துட்டு வா. நாங்கிட்டு போய் மாங்காய் கொய்யாக்காய் அது இதெல்லாம் விழுந்து கிடக்கும், பழ வகையெல்லாம் நிறைய கிடக்கும் பார்த்துக்கோ. அதெல்லாம் எடுத்து வாரி வச்சிட்ருக்கேன். நீ சுற்றி பார்த்துட்டு சொல்லு, நம்ம ரெண்டு சேர்ந்து போவோண்ணே. அக்கானா அக்கா தான், நல்லா புரிஞ்சுக்கிட்டா நம்மளை. சரிக்கா, அப்போ நீ போய் எல்லாம் எடு, நான் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன்னாக்கா. என்ன சத்யாவை இன்னும் காணும்? ஒருவேளை அங்கே போயிருப்பாலும் என்னமோ தெரியலையே. சரி, பார்த்தா கூட கூப்பிடலாம். ஃபோனை வேறு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கோமே. பரவாயில்ல, இந்த வாட்டி மாங்காய் நல்ல விளைச்சல். இதெல்லாம் அவங்க எனக்கு எடுத்துகிட்டு போலியா? மாங்காய் தானே பறிக்க வந்தாங்க, இந்த மரத்துல தான் அப்படி கிடக்குது. என்னத்தை தான் மாங்காய் பறிச்சானுங்களோ என்னமோ. நம்ம அப்பாவுக்கு வேணா போய் ஃபோன் பண்ணி சொல்லுவோம், இந்த மரத்தில் உள்ள மாங்காவே 2 முறை காணும் போல இருக்கே. என்ன சத்யாவை இன்னும் காணும்? 10:30 மணிக்கே வரேன்னா மணி 11 ஆச்சு. வேலை வேற இருக்குதே. என்னதான் பண்ணிட்டு இருக்கா? சொல்லிட்டு வர்றதுக்கா இவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரம் தான் காத்திருக்க? ஆனால் காத்திருக்கிறதுலேயும் ஒரு சுகமாக தான் இருக்குதுண்ணே. சத்யா இங்கே தான் போனாலும் சீக்கிரம் வா சத்யா, நேரம் ஆகுது. சரி, இங்கே உட்காருவோம், வாராளா பார்க்கலாம். இல்லைடா ஃபோன் வேணா ஆன் பண்ணி ஃபோன் பண்ணி கூப்பிடலாம். லூசு எங்கே தான் போச்சோ? நேற்று என்ன மழை பெஞ்சு, இன்னைக்கு பாரு மழை பெஞ்ச சோடே இல்லை. நல்லா காஞ்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மழையை நம்பவா வெயில நம்பவான்னு தெரியல. ஒரு நேரம் பார்த்தா வெயில் சுட்டரிக்கி, இன்னொரு பார்த்தா மழை கொளுத்துன்னு கொளுத்துது. என்னத்த சொல்ல? சத்யா சீக்கிரம் வா சத்யா, எவ்வளவு நேரம் ஆகுறது? காத்திருக்கிறது சந்தோஷம்தான், இருந்தாலும் இவ்வளவு காத்திருக்க முடியாது. ஏதோ ஒரு பாட்டு வருமே, விஜயகாந்த் பாட்டு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூவிலி நோக்குதடி. தண்ணியா லூசு மாதிரி புலம்பு வச்சுட்டால. ஹேய் சத்யா, வா, உனக்காக தான் பாட்டு படிச்சுட்டே இருந்தேன், நீயே வந்துட்ட. வாங்க மேடம், ஏன் இவ்வளவு நேரம்? வீட்டுல எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க போலக்கு. ஆமாம் ஆமாம், காலையிலே இருந்துச்சு, எல்லா வேலையும் பார்த்துட்டு கிளம்பி வர வேண்டாமா? உங்களை மாதிரியே என்ன? ஆமாம், அங்கே தானே வர சொன்னீங்க, என்ன இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? இங்கே யாரும் பார்த்தா எதுவும் நினைக்க மாட்டாங்களா என்ன? யார் பார்த்தா எனக்கு என்ன? யாருனாலும் பார்த்துட்டு போட்டு பிரச்சனையே இல்லை. நீ ஏன் இவ்வளவு நேரம்? அப்போதே வர வேண்டியது தானே. நீங்கள் அசால்ட்டாக அங்கே வா இங்கே வான்னு சொல்லிடுவீங்க, எனக்கு வீட்டை சமாளித்து 1000 பொய் சொல்லி வர வேண்டாமா? அதான் மேடம், பொய் சொல்றத கொஞ்சம் சீக்கிரம் சொல்லிட்டு வர வேண்டியது தானே. எப்படியும் பொய் தான் சொல்ல போற, அந்த பொய்யை சீக்கிரம் சொல்லிட்டு கிளம்பி வரலாம்ல. இப்போ என்ன சார், சீக்கிரம் வந்து என்ன பண்ண போகிறீங்க? லேட்டாக வந்தால் என்ன பண்ண போகிறீங்க? என்ன அவார்டாக தர போகிறீங்க? ஆமா ஆமா, பெரிய அவார்டு தான் என் சத்யாக்கு தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதான் அவார்டு வாங்குறதுக்கு சீக்கிரம் வரணும்ல. இஷ்டத்துக்கு வந்தா எப்படி அவார்டு கொடுப்பாங்க? உங்களை பேச விட்டா நல்லா பேசுவீங்க. ஆமாம், உங்கள் ஐஸு வரலையா? ஐஸு வரியா? ஐஸ்வர்யாவும் கூட்டிகிட்டு வர வேண்டியதானே? நீ வேற ஏம்மா அந்த தலைவலியை போட்டு ஞாபகப்படுத்திட்டு இருக்க? பேசாம இடி சத்யாவா, வந்து உட்காரு. இங்கேயே வந்தீங்க, நம்ம எப்போ மீட் பண்ண இடத்துக்கு வர வேண்டியது தானே? இங்கே யாராவது பார்த்தாங்கன்னா வீண் வம்புல. அது இல்லாமல் யாழ்னி அக்காவும் நானும் தான் வந்தோம். நேற்று மலையில் கொஞ்சம் காய்கறிலாம் கீழே விழுந்து கிடக்கு, எடுக்கணும்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தா அக்கா. அவள் அங்கே காய்கறி எடுத்துகிட்டு இருக்கா, அதான் நான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏய் அப்பா, எவ்வளோ மாங்காய் நிற்கிது! உருண்டை மாங்காய், ஒட்டு மாங்காய், எப்பா உப்பதான் கொண்டு வந்ததா கூட வச்சு சாப்பிட்லாம். அப்பா போவையில் அப்படியே ஒரு கொத்தை பிடுங்கிட்டு போயிட வேண்டியதான். என்ன இந்த தோட்டக்காரன் பார்த்தா தான் சத்தம் போட போகிறான். தோட்டக்காரனா? தோட்டக்காரன் சத்தம் போட்டுவானா என்ன? உனக்கு எவ்வளோ மாங்காய் வேணாலும் பறிச்சுக்கோ சத்யா, உனக்கு இல்லாததா உனக்கு போகுதா மீதி. என்னவோ இது உங்கள் தோப்பு மாதிரி பேசிக்கிங்க, அடுத்தவங்க தோப்பில் எடுக்கணுன்னா ஆசை கூடுதல் தான். போங்கங்க. அடுத்தவங்க தோப்பு ஒன்றும் இல்லை சத்யா, நம்ம தோப்பு. நம்ம தோப்பா? ஓ, இது உங்கள் தோப்பா? ஊரில் நீங்கள் வாங்காத இடமே இல்லை போல இருக்கே. எங்கே போனாலும் பூந்தோட்டத்துக்கு போனாலும் இது சந்தோஷக்க தோட்டம்னு எங்கள் அக்கா சொல்லுதா. இங்கே வந்து பார்த்தா இது எங்கள் தோட்டம் நம்ம தோட்டம்னு சொல்லுவீங்க. இந்த ஊரே கொஞ்சம் விட்டா வாங்கி வளைச்சி போட்டுருவீங்க போல இருக்கே. ஏன் சத்யா, இடம் வாங்கி போடுறது என்னைக்கும் நல்லது தானே. என்னைக்கும் எங்க தாத்தா அப்பமே சொல்லுவாங்க, பொண்ணுலையும் இடத்துலையும் எப்பவும் பைசா போட்டா மேலும் மேலும் சேரும் தான் சொல்லுவாங்க. அதான் எங்க அப்பா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நான் இன்னும் ஒன்றும் பெருசா இடம்லாம் வாங்க ஆரம்பிக்கல. நம்ம கல்யாணம் முடிஞ்சா வேணா நீ சொன்ன மாதிரி இந்த ஊரே வாங்கி போட்டுடலாம். சொன்னாலும் சொல்லாட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஊரெல்லாம் வாங்கி தான் போட போறீங்க போல.
சரி சரி நின்று நின்று பேசுனது போதும், பாவம் உனக்கு கால்லாம் வலிக்கும். கொஞ்சம் உட்காந்து தான் பேசலாமே மேடம், உட்காருங்க. கொஞ்ச நேரம் தான் உட்காருவேன், ரொம்ப நேரம் உட்கார மாட்டேன். அக்கா வேற இருக்கா, இப்போ கூப்பிட்டுருவோம், நான் கிளம்பிடுவேன், சொல்லிட்டேன். பிறகு கொஞ்சம் இரின்னு நிறுத்தி வைக்கக்கூடாது. சரி சத்யா, முதல்ல உட்காரு, அதுக்கப்புறம் போகிறத பத்தி பேசலாம். இப்போ தானே வந்திருக்கேன், அதுக்கடையில போறேன்னு உட்காரு. ப்ளீஸ் சிட் டவுன்.